ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களிலிருந்தும் இறைவன் விடுதலை தந்த வேண்டும் என்று ஜெபித்தோம். இன்று பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை ஐரேனியஸ், ராய், இசபெல் மரியா படிப்பு, அறிவு, உடல் நலத்திற்காகவும், மரிய ஜஸ்டினா எதிர்கால வாழ்வு கடவுளின் திட்டப்படி நன்றாக அமையவும், ஜோசப் ரவி, லாசர், பிரான்சிஸ் சேவியர் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதோடு இணைந்து இந்த திருப்பலியில் பங்கு பெறக்கூடிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இரத்தம் சிந்திய ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன நோய்களை குணமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆன்ம பாவங்களிலிருந்து புது நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் மாணவருமான இறைவா, தாகமுற்ற மக்களுக்கு உயிருள்ள தண்ணீரின் ஊற்றை பாறையிலிருந்து புறப்படச் செய்தீரே. எங்களது இதய கடினத்திலிருந்து மனத்துயர் கண்ணீரை வரவழைத்தருளும். இதனால் எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனவருந்தி அளவும் உமது இரக்கத்தின் உதவியால் அவற்றுக்கு மன்னிப்பு பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 19 முடிய. ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியை சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது.
உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெச்சி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றீர். ஆறுதல் வார்த்தை என்னை உம்மிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரு முந்தன் பிள்ளை நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6, இறை சொற்றொடர் 12. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, நோய்கள் என்பது பாவங்கள் என்பது மனித வாழ்வில் வரக்கூடிய தவிர்க்க இயலாத ஒரு அங்கமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் வழியாக நாம் ஜென்ம பாவத்துக்குள் விழுந்தோம். அடுத்ததாக நம்முடைய தனிப்பட்ட நிலையில் சுய அறிவின் அடிப்படையில் செய்யக்கூடிய பாவங்களின் வழியாக பாவச் சேற்றிலே விழுந்து கிடக்கிறோம். இவ்வாறு பாவமானது ஒரு மனிதனை இறைவனிடமிருந்து விலக்கி விடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் செய்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வாழ்வு கொடுத்தார். ஆகவே இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. இந்த பாவம் எவ்வாறு இந்த உலகுக்குள் நுழைந்தது என்றால், ஆதாம் ஏவாள் எப்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினார்களோ அப்பொழுதே பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவம் நுழைந்ததின் வழியாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு அற்று போனது. அதன் வழியாக பாவமும், அதன் வழியாக சாவும், அதன் வழியாக நோய்களும் இந்த உலகத்திலே வந்தது என்பது விவிலியம் சொல்லக்கூடிய உண்மை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவேதான் பாவ மன்னிப்பு
வேண்டுமென்றால் இயேசுவின் இரத்தம் தேவை என்பது விவிலியம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக இதன் வழியாக என்ன கிடைத்தது என்று பார்த்தோமேயானால், ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்தார். மீட்டு எடுத்தல் என்பது ஒருவரை அந்த நிலையிலிருந்து வெளியேற்ற இன்னொரு பொருளை கொடுத்து, அதாவது ஈடு கொடுத்து பெறுவது. இங்கு நம்மை ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை ஈடு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே இனி நாம் பாவத்திற்கு அடிமை அல்ல. இல்லை. காரணம் என்ன? நம்மை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஒப்புரவாக்கி இருக்கிறார். பாவத்தின் வழியாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிளவு, அந்த பிளவினால் வந்த துன்பங்கள், துயரங்கள், இவைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் அந்த பிளவை எடுத்து மாற்றி தன்னுடைய இரத்தத்தின் வாயிலாக கடவுளையும் மனிதனையும் ஒப்புரவாக்கினார். மூன்றாவதாக, தூய்மை ஆக்கப்பட்டோம். காரணம், பாவத்தால் நாம் தீமையான நிலையில் இருந்தோம். பாவத்தால் நாம் தூய்மையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆக நம்மை தூய்மைப்படுத்தி புனிதராக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தினார். ஆக அந்த இரத்தமானது இன்று என் மீதும், என்னுடைய உடல் மீதும், என்னுடைய மனதின் மீதும், ஆன்மாவின் மீதும் பொழியப்பட்டு நான் தூய்மை ஆக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பழியாய் எமை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளிடையே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வு, புகழ்ச்சி ஆகியவற்றின் பலிபொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். இதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாய் ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவத்திலிருந்தும் இறைவன் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் செய்த அனைத்து பாவ நிலைகளையும் இந்த நேரத்தில் கல்வாரி பலியோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்குழியும் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எல்லா விதமான பாவத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற நிலையோடு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை எடுத்துச் சொன்னவர்.
இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்தில் வந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அடையாளமாகிய திருவிருந்தை வணக்கத்துடன் உட்கொண்டுள்ளோம். ஏக்கத்துடன் கூடிய எங்கள் கண்ணீர் எங்கள் பாவ மாசுகளை கழுவி உமது இரக்கத்தால் நாங்கள் விரும்பும் மன்னிப்பை பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.